சென்னை அண்ணா நகரில் மதுபானம் பெயரில் ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது சமூக வலைதளங்களில் பரவிய காட்சிகள் அனைத்தும் நீக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. சென்னை அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய பிரபல ஐஸ்கிரீம் விற்பனை கடையில மதுபானத்துடைய பெயர்ல ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்படுவதாக சமூக வலைதளங்கள்ல இன்ஃபுளுசர்கள் பலர் வீடியோ காட்சிகளை வெளியிட்ட விவகாரம் என்பது பேசுபொருளாக மாறியது. குறிப்பா ஐஸ்கிரீம் என்பது அனைவராலும் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில் மதுபானத்தை அடிப்படையாக கொண்டு ஐஸ்கிரீம் தயாரிக்கப்படுவதாக அந்த யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்கள்ல வெளியான காட்சிகள் பேசுபொருளாக மாறியது. பலரும் பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வுல ஐஸ்கிரீம் எதிரியுமே மதுபானம் கலக்கப்படவில்லை எனவும் மதுபானத்துடைய பிளேவர்ஸ் கலந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்றிருந்தது. அது மட்டுமல்லாம மதுபான பெயர்ல அந்த ஐஸ்கிரீம் விற்பனை நடைபெறுவதாக தகவல்கள் என்பது இருக்கக்கூடிய நிலையில் சம்பந்தப்பட்ட ஐஸ்கிரீமுடைய மாதிரிகள் எடுத்துச் செல்லப்பட்டு பகுப்பாய்வு செய்வதற்காக ஆய்வகத்திற்கும் அனுப்பப்பட்டிருந்தது. இதற்கு மத்தியில சம்பந்தப்பட்ட இன்ஃபுளுசர்கள் உடனடியாக அத்தகைய காட்சிகளை நீக்க வேண்டும், உண்மைத்தன்மையை ஆராயாம குறிப்பா உணவு பாதுகாப்புத்துறையுடைய தரச்சான்று இல்லாத கடைகள்ல அது போன்று ரிவ்யூ செய்வதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட வழிகாட்டுதல்களை ஏற்கனவே உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருந்த சூழல்ல சம்பந்தப்பட்ட இன்ஃபுளுசர்கள் அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினாங்க. அதன் அடிப்படையில மதுபான ஐஸ்கிரீம் விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல இந்த காட்சிகள் அனைத்தும் நீக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. குறிப்பா மதுபானம் பெயர்ல இந்த ஐஸ்கிரீம் விற்பனை தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல வெளியிடப்பட்ட அனைத்து பதிவுகளுமே அகற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஃபுளுசர்கள் உண்மைத்தன்மையை அறிந்து சமூக வலைதளங்கள்ல கருத்துக்கள் பதிவிட வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்ததன் அடிப்படையில சமூக வலைதளங்கள்ல பரவி வந்த காட்சிகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட இன்ஃபுளுசர்களால நீக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. இது தொடர்பான தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.